எரேமியா 17:5. சரி, எதனால ஆண்டவரை தேட மனசு இல்லை? நிறைய காரியத்தினுடைய ஒரு பகுதி. இன்னைக்கு அன்பு இல்லைன்னு சொன்ன மாதிரி, உணர்வு இல்லைன்னு சொன்ன மாதிரி, இது ஒரு பகுதி. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடி வாசிக்கிறேன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானது தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவன். அந்த சபிக்கப்பட்டவனுக்கு நம்ம போக வேண்டாம். அப்போ ஏன் கடவுளை தொழுது கொள்ள மனசு வரல? ஏன் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, ஏன் தினமும் ஜெபிப்பதற்கு, தினமும் வேதம் வாசிப்பதற்கு, ஆலயத்திற்கு எல்லா நாட்களும் தேவனை தேடி வருவதற்கு, அதிகாலை ஜெபத்துல கர்த்தரை தேடுவதற்கு, கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஓய்வு நேரங்களில நான் ஆண்டவரோடு உறவாடி இருப்பதற்கு ஏன் நமக்கு மனசு வரலன்னா, என்ன வார்த்தைகளை சொல்லப்பட்டிருக்கிறது? தன் மாம்சத்தை நம்பி அதை ஒரு பலனாய் எண்ணி கர்த்தரை விட்டு விலகுகிற ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ தன்னை குறித்து தான் மேல நம்பிக்கை, சுருக்கமா சொல்லணும்னா தனக்கு மேல ஒரு நம்பிக்கை, தனக்கு மேல இருக்கிற நம்பிக்கையினால யாரை விட்டு விலகுறாங்க? கடவுளை விட்டு விலகுறாங்க, கடவுளை விட்டு விலகி போறாங்க. எதனால? இன்னைக்கு திங்கக்கிழமை ஒரு கிழமை வச்சுக்கிடுவோம். திங்கக்கிழமை அவங்க ஒரு வேலைக்கு புறப்பட்டு போகிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு கொத்தனார் வேலை, என்ன ஒரு கூலி வேலைக்கு, இல்லைன்னா ஒரு ஆபீஸ் வேலைக்கு, இல்லைன்னா எதுக்கோ ஸ்கூலோ கல்லூரியோ எல்லாத்தையும் போட்டுக்கிடுங்க. இந்த வேலைக்கு, ஒரு ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, எதுக்கோ அவங்க புறப்படுறாங்க, வேலைக்கு புறப்படுறாங்க. புறப்படுவதற்கு முன்பதாக தேவ சமூகத்தில் ஜெபிக்காம, தேவ சமூகத்தில் வசனத்தை வாசிக்காம, டக்குன்னு 9:30 மணிக்கு நேரம் ஆகிருச்சுன்னு சொல்லிட்டு வேகமா புறப்பட்டு போறாங்க. அப்போ போகும்பொழுது அவங்களுக்கு உணர்வு இருக்குதா? நம்ம இன்னைக்கு ஆண்டவரை தேடலை, அதனால நம்ம இன்னைக்கு வேலைக்கு போறோமே, அந்த வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய சம்பாத்தியம் நமக்கு நன்மையா வருமா? யோசிக்கணும். கர்த்தரை தேடாம, கர்த்தருக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்காம நான் போய் 8 மணி நேரம் உழைச்சி எடுத்து வேலை பார்த்துட்டு வந்தா அந்த சம்பாத்தியம் எனக்கு நன்மையா இருக்குமா? இதை யாரும் யோசிக்க மாட்டாங்க. என்ன ஆனாலும் என்ன, நம்ம வேலைக்கு போயிடுவோம். அங்கே போயிட்டு தனக்கு உடம்பு நல்லா இருக்குது, அங்கே போய் கல்லா எடுத்து கொத்தனார் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு வேலை, கூலி வேலை செஞ்சுட்டு, மூட்டை தூக்குற வேலை, வேற என்ன வேலைலாம் பண்ணுறோம். ஸ்கூலில் டீச்சர் இருக்கிற வேலை நல்லா நின்றுக்கிட்டு சொல்லி கொடுக்குறோம். அப்போ என்னன்னா, இதே நமக்கு கை உடஞ்சி போச்சு. இப்போ கை என்ன ஆகி போச்சு? உடஞ்சோ வளைஞ்சோ போயிருச்சு. இப்பவும் நம்ம வேலைக்கு போவோமா? போக மாட்டோம். வேலைக்கு கூப்பிடுவாங்க, மறுபடியும் சக்திமான், ஹீமன், சூப்பர்மேன், நீ வந்தா தான் எல்லாம் நடக்கணும். ஐயா, சக்திமானுக்கு இப்போ என்ன உடஞ்சிருக்குது ஐயா? கை கொஞ்சம் உடஞ்சிருக்கு ஐயா. சூப்பர்மேனுக்கு கொஞ்சம் கால் என்ன இருக்குது, உடஞ்சிருக்குது. அப்போ போவோமா? போக மாட்டோம். ஆனா இப்போ உடையல, நல்லா இருக்கிறோம். இப்போ கூப்பிட்டோன்னு நம்ம என்ன பண்ணிடுவோம்? கூப்பிடவே வேண்டாம், கூப்பிடாமலே நம்ம என்ன பண்ணிடுவோம்? அப்போ எது மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? பைபிள் சொல்லுது, மாம்சமானது தன்னுடைய புய பலமா, எனக்கு நல்லா இருக்கு உடம்பு, எனக்கு இன்னைக்கு போய் வேலை செய்ய எனக்கு முடியும், என்னால நின்றுக்கிட்டு 8 மணி நேரம் ஒரு கடையில நின்று வேலை பார்க்க முடியும், என்னால ஒரு 8 மணி நேரம் சேல்ஸ் பண்ண முடியும், என்னால ஒரு வேலையை செய்ய முடியும்னு சொல்லி தான் உடம்பு மேல இருக்கிற நம்பிக்கையினால இப்போ யாரை விட்டுட்டு எங்க போறோம்? புரியுதா நான் சொல்றது? அப்போ நான் இந்த கத்தரை விட்டு என்னால் ஒரு அவசரம் முடியல, அதனால சரி ஒரு நாள் ஓகே திங்கக்கிழமை ஓகே. அப்போ உனக்கு செவ்வாய்க்கிழமையும் அப்படி வந்துச்சுன்னா ஓகே, செவ்வாய்க்கிழமையும் ஓகே. சரி, இப்போ புதன்கிழமை இதே ரெகுலர் ஆச்சுன்னா நீ எது மேல நம்பிக்கை வச்சிருக்கிற? ஆழமா யோசிக்கணும். உனக்கு எது மேல நம்பிக்கை இருக்குது? உன் மேல தானே. ஏதாச்சும் ஒன்று ஆயிட்டுனா மட்டும் என்ன சொல்லுவோம்? என்னால இப்ப முடியாது, என்னால இப்ப முடியாது, கால் கொஞ்சம் வாங்கிருச்சு, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்னால முடியல சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இப்ப நல்லா இருக்க போய் தானே நம்ம வேலைக்குன்னு ஓடுதோம், ஆண்டவர் விட்டு விலகுறோம், ஆண்டவர்கிட்ட நேரம் கொடுக்க முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு, வேலை செஞ்சுட்டு வந்ததுனால என்னால ஜெபிக்க முடியல. அப்ப ஆண்டவர் பாப்பார், உனக்கு வேலை தந்தது நல்லதா கெட்டதா? நீ டயர்டா இருக்கிறன்ற என்கிட்ட ஜெபிக்க மாட்டேங்கிற,
அப்போ உன்னை டயர்ட் ஆக்காம ஆக்கிருந்தேன். உன்னை என்ன ஆக்கிடக்கூடாது, இனி எதுக்கு உனக்கு வேலை தந்து 12 மணி நேரம் வேலை பார்த்து உனக்கு ரொம்ப டயர்டாகி போய் தானே நீ பைபிள் வாசிக்க மாட்டேங்கிற, ஜெபிக்க மாட்டேங்கிற. ஸோ உன்னை நான் இன்னைக்கு டயர்டாக்க மாட்டேன் போ. அடுத்தது ஃபோன் வரும், அண்ணே வேலை இருக்கா? தம்பி இல்லைம்மா, ஒரு 10 நாளுக்கு வேலை இல்லைம்மா. என்னென்ன சொல்றீங்க? நல்லவங்களா இருந்தால் உணரணும். நம்ம டயர்டா இருப்போம்னு சொன்னோமே, இப்போ 10 நாள் இப்போ என்ன இல்லை, இப்போ டயர்டே இல்லை. அப்போ நம்மளை நம்பிட்டு இருக்கிறோம். பைபிள் தெளிவா சொல்லுது, மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவர்கள். கொஞ்சம் கொஞ்சமா விலகுறோம், ஒவ்வொரு நாளா விலகிக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் நாளா. ஒரு மனுஷன் இருக்கிறாங்க, மனுஷனுக்கு ஒரு நாள் சாப்பாடு கொடுக்கல, செத்துருவானா? சொல்லுங்க. 2 நாள் சாப்பாடு கொடுக்கல, செத்துருவானா? 1 வாரம் எக்ஸ்டன் ஆகுது, செத்துருவாங்களா? சாப்பாடு கொடுக்கல. ஆனா என்ன ஆகும்? சோறு வந்துடும், தளர்ச்சி வந்துடும். 10 நாள் அவன் சாப்பிடல, என்ன ஆகும்? எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். 20 நாள் சாப்பிடல, கொஞ்சம் சீரியஸ் லெவலுக்கு போகுது. 1 மாசம் சாப்பிடல, அவ்வளவுதான், காத்து தான் வரும். 40 நாள் போயிருச்சு, 40 நாள் போயிருச்சு. என்ன பண்ணணும்? சரி, உன் சரீர வளர்ச்சிக்கு உன் சரீர ஆகாரம் இருந்தா தான் உன்னால எழும்ப முடியும். இப்போ ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உன் ஆவிக்குரிய சாப்பாடு தினமும் உள்ள போய்கிட்டு இருக்குதா? இல்லையே. அப்போ 10 நாள், 20 நாள், 30 நாள், 40 நாள், ஐயா சிலருக்கு வருஷக்கணக்கா பெண்டிங் இருக்குது. அப்ப இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த மனுஷன் லைட்டா பலன் இல்லாம இருக்கிறானா, இல்ல கொஞ்சம் தளர்ச்சியாய் செத்த பிரேதமா இருக்குதா? கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு 40 நாள் ஒரு மனுஷன் சாப்பிடலன்னா அவனுக்கு எப்படி இருக்குது? 10 நாள் அவன் எப்படி இருக்கிறான்? 20 நாள் எப்படி இருக்கிறான்? 30 நாள் எப்படி இருக்கிறான்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு வருஷத்துக்கு 4 அதிகாரம் வச்சா பைபிளை படிச்சு முடிக்கலாம். ஒரு நாளைக்கு 4 அதிகாரம் படிச்சீங்கன்னா பைபிளை படிச்சு முடிக்கலாம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபிச்சா ஒரு மாசத்துக்கு 30 மணி நேரம் நீ ஜெபிச்சிடலாம். சோ நம்ம இதை கூட செய்யல, இத்தனை வருஷம் தாண்டி வந்துட்டோம். இப்போ வெளியில தெரியல, உடல் நல்லா இருக்குது. 20 நாளுக்கு ஒரு முறை உட்கார்ந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்பான். அப்ப அந்த 20 நாளுக்கு ஒரு முறை சாப்பிட்டா அவன் எப்படி இருப்பான்? அந்த மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது. சிலர் தூரமா போயாச்சு, ரொம்ப விலகி போயாச்சு. அப்போ அந்த சரீரம் எப்படி உயிரற்று போய் வாடை அடித்து துர்நாற்றம் அடித்து கொண்டு இருக்குமோ, இன்னைக்கு ஆண்டவரை விட்டு தூரம் போனவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னைக்கு எப்படிதான் இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட செத்தவங்களை பார்த்து சொன்னாரா, உயிரோடு இருக்கிறவங்களை பார்த்து சொன்னாரா? நமக்குள்ள எப்பவுமே கேள்வி வந்துகிட்டே இருக்கணும், கொஸ்டின் மார்க். ஆண்டவர் செத்து போன கல்லறையை பார்த்துட்டு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை அப்படின்னு கல்லறையை பார்த்துட்டுலாம் சொல்லிட்டு இருக்கல, அவ்வளவு பேரும் உயிரோடி பக்கத்துல நின்றுகிட்டு இருக்கானுங்க. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை பார்க்க நல்லா இருக்கிறோம், நல்ல ஜம்முன்னு இருக்கிறோம், சூப்பரா இருக்கிறோம். ஆனா உள்ள எப்படி இருக்குது? செத்த பிரேதம், மரித்து ரொம்ப நாள் ஆச்சு, வாடை அடிச்சுக்கிட்டு இருக்குது, தாங்கல. ஆனா வெளியே யாருக்கும் தெரியாது, செத்து ரொம்ப காலம் ஆகுது. என்னைக்கோ ஜெபம் செத்து போச்சு, ஆண்டவரோட இருக்கிற உறவு செத்து போச்சு, ஆண்டவரோட இருக்கிற அன்பு செத்து போச்சு. அதான் சூப்பரா, அதான் தீர்க்க தரிசனம் சொன்னோம்ல, உணர்வு இல்லை. இதெல்லாம் நம்ம ஒரு 2 மாசமா எப்படியா ஆண்டவர் கொடுக்க தியானிக்க உதவி செஞ்சா தியானிப்போம். இதெல்லாம் உணர்வு இல்லையா? அல்லேலூயா. அப்போ ஏன் ஆண்டவரை இவ்வளவு சத்தியம் அறிந்து தேட மாட்டேங்கிறாங்கன்னா, நம்ம மேல நமக்கு நம்பிக்கை. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறான், மச்சான் வாடா, மாப்பிள வாடா அப்படின்றான், உடனே டகார்னு எந்திரிச்சு ஓடி இருந்தோம், குடுன்னு ஓடி இருந்தோம். இதே ஆண்டவரை தேட ஓட மாட்டேங்கிறோமே. அப்போ யாரு முக்கியம் இல்லை, நண்பர்கள் முக்கியம், இயேசு முக்கியம் கிடையாது. சொல்றது புரியுதா? ஒரு வேலை வருது, ஒரு ஃபங்க்ஷன் வருது, சொந்தக்காரங்க கூப்பிடுறாங்க, ஏமா ஃபங்க்ஷன் இருக்குது, வா வா வா, நம்ம டக்குனு கிளம்பி போகணும். அதற்கு முன்னுரிமை கொடுத்து ஓடுகிறோம், ஆண்டவர் முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்கிறோம். அப்போ யாரை நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம்? சொந்தம். இன்னைக்கு அந்த சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு போனா தானே பாஸ்டர் நாளைக்கு என்னமா நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. அப்ப யார் மேல நம்புறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க.
சொந்தக்காரர்கள் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்து நீ தான் தாய் வரணும்னு சொல்றாங்க. പക്ഷെ அவங்க வரலன்னா நாளைக்கு நமக்கு அது கஷ்டம் ஆயிரும். நம்ம வீட்டுக்கு அவங்க எப்படி வருவாங்க? அப்ப யாரை நம்புறோம்? ஏசப்பா என் பிள்ளைகளுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையே எல்லாரும் இன்விடேஷன் வைக்கட்டும். இல்லை அப்படிதான் பார்த்துருவோமே நீ வரியா இல்லையான்ட்டு. இத்தனை நாள் நம்ம அப்படியே தாங்கி கிருபை தாங்கப்பா, என் பிள்ளைகளுக்கு கிருபை தாங்கன்னு ஜெபம் பண்ணிட்டோம். இனி எப்படி ஜெபிக்கணும்னா டெஸ்ட் வைங்க ஆண்டவரே, பரீட்சை வைங்க, ஞாயிற்றுக்கிழமையே என் பிள்ளைகளுக்கு கார்டு வரட்டுமே. நீங்களா அவங்களான்னு என் பிள்ளைங்க பார்த்தே ஆகட்டும். நான் இனி ஜெபம் பண்ணுவேன், என் பிள்ளைங்களுக்கு வாரம் ஞாயிற்றுக்கிழமை வேலையை கொடுங்கப்பா. ஓனர் மாருங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், நீ தான் வரணும், நீ தான் ஹீமன், நீ தான் சூப்பர்மேன், நீ தான் சக்திமான், நீ வந்து தான் எல்லாத்தையும் தூக்கி நிறுத்தணும்னு சொல்லி என் பிள்ளைங்களுக்கு எல்லாரும் கொடுக்கணும்ப்பா. இதுல தான் என் பிள்ளைங்க வேலையா இல்ல தேவானா அப்படின்றத பார்க்கணும். இதை நான் பார்க்கணும் ஆண்டவரை. என் பிள்ளைகளுக்கு நான் 8-9 வருஷமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் பார்க்கணுமில்ல, பார்க்கணுமில்ல. ஒரு அலையிலையா சொல்லுங்க, சும்மா தைரியமா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. அப்போ நம்ம ஆண்டவரை நம்ம நம்பல, சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆண்டவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏசப்பா ஏசப்பான்றோம். அவரை சொல்லிக்கிட்டு அவரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அவரை வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது அதை நான் சொன்ன போன வாரம் மெசேஜின் தொடர்ச்சி. உதடுகளினால் என்னை துதிக்கிறார்கள், இருதயமோ தூரமா இருக்குது, விலைக்கு போய் இருக்குது. இந்த மாசம் ஃபுல்லா இந்த தொடர்ச்சி போகும், இந்த வருஷம் ஃபுல்லா போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை ஏன் தேட மனசு வரலன்னா, தான் மேல ரொம்ப நம்பிக்கை அவங்களுக்கெல்லாம், தன்னுடைய காரியத்து மேல ரொம்ப நம்பிக்கை. தனக்குன்னு ஒரு வேலை வந்துருச்சுன்னா போதும் உற்சாராயிருவாங்க. பத்திரிக்கையில சில ஆளுக்கெல்லாம் அம்மாவுக்கு ஒரு வேலை இருக்கும் செய்ய மாட்டான், அப்பாவுக்கு ஒரு வேலை வரும் செய்ய மாட்டான், மற்றவங்களுக்கு ஒரு வேலை வரும் செய்ய மாட்டான். தனக்குன்னு ஒரு வேலைன்னா போதும். இப்போ ஒரு பாஸ்டர் இப்படி சொல்றாரு, கவனிங்க. அந்த சர்ச்சில் தான் அந்த வண்டி எப்பவுமே நிற்குமா, பாஸ்டருடைய பைக்கு எப்பவுமே அந்த சர்ச்சில் இருக்க. அந்த பாஸ்டருடைய அசிஸ்டன்ட் அங்கே தான் இருப்பாராமா. ஒரு நாள் அந்த பாஸ்டருடைய பைக் அவன் என்ன பண்ணது கிடையாது, தொடச்சதே கிடையாது. அப்போ ஒரு நாள் பாஸ்டர் இவனை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்புன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரா, தம்பி இந்த பைக்கை நிலந்து நீயே வச்சுக்கோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாராம். அன்னையிலிருந்து பார்த்தா தம்பி எப்பவும் ஒரு துண்டு துணியோட எப்பவும் எதான் பண்ணிட்டு இருப்பாராமா, ஒரே தொடைப்பு, வெளியே போகும்போது தொடைப்பு, வந்தா தொடைப்பு. பாஸ்டர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இத்தனை வருஷத்துல என்ன பண்ணது கிடையில, என்ன பண்ணதில்லை, ஒரு நாளும் தொடச்சதில்லை. ஆனா என்னைக்கு இவனுக்கு நான் இதை கொடுத்துட்டேனோ அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரே தொடைப்பு தான். அப்ப இதுல என்ன நமக்கு தெரியுது, என்ன தெரியுது, அவங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு, என்கிட்ட இருக்கிற வரைக்கும் எனக்குன்னு வந்த பிறகு ஒரு அக்கறை வருது பாரு. எனக்கு அது மாதிரி தன்னுடைய வேலைன்னா என்னன்னாலும் செய்வாங்க. ஆனா தேவனுக்குரிய காரியம்னா அது என்ன பண்றது இல்ல. தனக்குன்னு ஒரு கஷ்டம், நான் என்ன உடம்பு வலிச்சாலும் என்னதான் பெண்டு கலந்தா கூட நம்ம குடும்பம், நம்ம பிள்ளை, நம்ம கணவன், நம்ம மனைவின்னு வரும்போது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பெண்டு கிண்டுலாம் கலந்து எல்லாம் பண்ணிட்டு நம்ம குடும்பத்துக்காண்டி மாடு மாதிரி உழைப்போம். ஆனா தேவனுக்குரிய காரியத்துல 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் என்ன பண்ண மாட்டோம். அப்ப ஆண்டவர் பார்ப்பார், உன் குடும்பத்துக்கு நான் இவ்வளோ ஒலன்னு உழைக்கிற, நான் கொடுக்குற உயிர், நான் கொடுக்குற சுகம், நான் கொடுக்கறது எல்லாமே, ஆனா எல்லாம் நான் கொடுக்கறது, ஆனா நீ ஃபுல்லா உன் உழைப்பு ஃபுல்லா யாருக்கு? அப்ப என்கிட்ட கொஞ்ச நேரம் அமர்ந்திருப்ப, ஜெபிப்ப அப்படின்னு பார்த்தா 6 நாள் அதையும் செய்ய மாட்டேங்கிற. சரி ஞாயிற்றுக்கிழமையாவது என்ன தேட வருவியான்னு பார்த்தா அன்னைக்கும். இப்போ நீங்களே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கிடுங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட எப்படி என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்ப அந்த வசனத்துக்கு கீழே வருவோமா? கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றார், என்னை விட்டு விலகிறவன் யாரு? சபிக்கப்பட்டவன். என்னை விட்டு ஒரு நாள் நீ திங்கக்கிழமை நீ பைபிள் படிக்க மாட்டேங்கிற, நீ திங்கக்கிழமை உனக்கு என்னதுதான்? சாபம்.
செவ்வாய்க்கிழமை என்கிட்ட ஆண்டவர்கிட்ட வந்து அமர்ந்திருக்க மாட்டேங்கிற, அந்த செவ்வாய்க்கிழமை உனக்கு என்னதுதான்? சாபம். ஆனா நம்ம கிட்ட காசு பணம் இருக்குது. நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து 600 ரூபா கூலி பணம் வாங்கி வச்சிருக்கிறோம். செவ்வாய்க்கிழமை வேலைக்கு போயிட்டு வந்து 400 ரூபா கூலி பணத்தை வாங்கி உள்ள பாக்கெட்ல போட்டுட்டு நல்லா நீ கார குழம்பு செஞ்சு வீட்டில் எல்லா வேலையும் நடத்தி ஓகே. ஆனா ஆவிக்குரிய ரீதியா அவன் அன்னைக்கு சபிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன். இதெல்லாம் ஒரு நாள் எண்டுக்கு வரும், வாழ்க்கையின் எண்டுக்கு வரும், வாழ்க்கையினுடைய முடிவுக்கு வரும். அன்னைக்கு எல்லாம் கணக்கு பார்ப்பார். எஜமான் என்ன பண்ணுவாரு? கணக்கு பார்ப்பார். உனக்கு இத்தனை வருஷத்தை நான் கொடுத்தேன், இத்தனை காலங்களை உன்னை உருவாக்குனேன், என்ன 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 கணக்கு. அன்னைக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு. அன்னைக்கு இந்த 600 ரூபா கூலி, 400 ரூபா சம்பளம், ஓனர் கூப்பிட்ட உடனே இந்தா சக்திமான் வந்துட்டேன், இந்தா ஹீமன் வந்துட்டேன், நான் தான் எல்லாத்தையும் தூக்கி பெருசா காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுதம் பாருங்க, தாங்காது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல், ஏன் எல்லா சத்தியமும் தெரிந்து என்னை தேட அவங்களுக்கு மனது இல்லைன்னு சொன்னா, இன்னைக்கு யார் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு இருக்கோம்? நம்ம மேல. இதே நமக்கு எல்லாம் ஒண்ணு இல்லாம ஆயிட்டா யாரை தேடுவோம்? ஏசப்பா ஏசப்பா. பார்த்திருக்கீங்களா? அது என்ன, கண்ணு கெட்ட பிறகு என்ன வருமாமா? ஆமா, சூரிய நமஸ்காரம். கண்ணு கெட்ட பிறகு அப்புறம் தான் என்ன உட்காந்துது, சூரியன் எங்க இருக்கு? அப்ப இன்னைக்கு ஆண்டவர் விட்டு நம்ம என்ன பண்ணிருந்தோம்? நம்ம பலத்தை நம்புறதுனால ஆண்டவர் விட்டு தூரம் போயிருந்தோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க அவர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்போம்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்வோம் ஒவ்வொன்றையும். பார்த்திருக்கிறீங்களா? உங்க கணவன் மேல உங்களுக்கு தீராத அன்பு இருக்குது. மனைவிமார்களுக்கு எது செஞ்சாலும், என் மனைவி என் மேல ரொம்ப அன்பா இருக்கிறாங்க, மீன் வந்தா கூட என்கிட்ட தான் முத கேட்பாங்க, என்னங்க வாங்கட்டுமா, மீன் வாங்கட்டுமா? மீன்காரன் பாப்பா, சாவி இவர்கிட்ட தான் இருக்குதோ. எது வேணாலும் என் மனைவிக்கு எது எது இருந்தாலும், என்னங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, இதை நான் செய்யட்டுமா, இதை நான் பண்ணட்டுமா, எல்லாமே கேட்பாங்க. ஏன்னா அவ என்னையே சார்ந்து சார்ந்து இருக்கா, என்னையே சார்ந்து இருக்கிறா. நிறைய வீட்டுல மனைவிமார்கள் கணவனை சார்ந்து இருக்கும் பொழுது எல்லாரும் சொல்லி கொடுப்பாங்க, எல்லாத்தையும் அவங்களே சார்ந்து இருக்காதுடி, எல்லாத்தையும் அவங்களே சார்ந்து இருக்காத அப்படின்னு சொல்லி சில நம்ம சொல்லி கொடுப்போம். மகனும் மனைவியவே சார்ந்து இருக்கிறான்னு அம்மா அப்பா சொல்லிப்பாங்க, அவனுக்கு மனைவினா போதும், துண்டை காணும் துணியை காணுன்ட்டு வாடிடுவான், அவனையே சார்ந்து இருக்காத. அப்ப இந்த கணவன் மனைவி மாதிரிதான். அப்ப நம்ம ஆண்டவரை சார்ந்து இருந்தோம்னா எது செய்யறதா அந்த ஆண்டவர்கிட்ட கேட்போமா கேட்க மாட்டோமா? ஏசப்பா இதை நான் செய்யட்டுமா, ஏசப்பா இது உங்களுக்கு பிரியம்மா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு 20 நிமிஷம் கவனமா இருங்கன்னு நல்ல உங்களுக்கு ஒரு சில ஆலோசனை சொல்லி நான் முடித்து நான் ஜெபிக்க போகிறேன். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சபையில மெய்ப்பனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லா பிள்ளைகளுக்கும், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சபை என்பது இருக்குது. அந்த சபைக்கு ஒரு போதகர் என்று இருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை போதகர் மூலமாய் வருது. அதற்கு பிறகு தனிப்பட்ட ஜெபம், தனிப்பட்ட வேத தியானத்தின் மூலமா தேவன் பேசுகிறார். ஆவியானவர் ஒருவரே தான். உங்ககிட்ட என்ன தனிப்பட்ட முறையில பேசுறாரோ அதே ஆண்டவர் போதகர் மூலமாவும் பேசுவார். சரிங்களா? அப்போ நமக்கு ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே என் கூட நீங்க பேசுங்க, எனக்கு என் குடும்பத்துல ஒரு காரியம் நான் செய்யறேன், எனக்கு அது எப்படின்னு சொல்லி நீங்க பேசுங்க, இது ஆசீர்வதிங்க அப்படின்னு நம்ம ஒரு குடும்பத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றோம். உதாரணத்துக்கு ஒரு விசுவாச குடும்பம் ஒரு வாகனத்தை வாங்குறாங்களோ இல்ல வாங்கணும்னு கேட்கிறாங்களோ, அப்போ ஆண்டவர் சமூகத்துல கேட்கிறாங்க, ஆண்டவரே ஒரு வாகனம், ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா, உங்களுக்கு சித்தமா எனக்கு பேசுங்க. அப்போ பாஸ்டர் கிட்ட வர்றாங்க. அந்த பாஸ்டர்கிட்ட அவங்க என்ன பண்ணணும்? ஒரு ஆலோசனை கேட்கணும். பாஸ்டர் நாங்க கார் வாங்கணும்னு ஆசைப்படுறோம், கார் வாங்கட்டுமா பாஸ்டர்? ஆண்டவர்கிட்டையும் கேட்கணும் முத. ரெண்டாவது யார்கிட்ட கேட்கணும்? உங்களுக்கு சபை வைக்கப்பட்டிருக்கும் அந்த சபை போதகர் இடத்துல நீங்க கேட்கணும், ஒரு ஆலோசனை கேட்கணும். நான் கற்றுத்தரேன் பாஸ்டர், ஏன் அங்கிருந்து இப்படியே டைவ் அடிச்சு இப்ப இங்க வரீங்க, நான் கனெக்ட் பண்றேன். தன் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் தான் யார்கிட்டையும் ஆலோசனை கேட்க போக மாட்டான். பார்த்திருக்கீங்களா? இப்ப மேட்ச் ஆகும். தான் மேல நம்பிக்கை வைக்கிறவங்க யார்கிட்ட கேட்க மாட்டான் ஆலோசனை, அவன் ஆலோசனையே கேட்க மாட்டான். எந்த விசுவாசி தன் மேலேயே நம்பிக்கை சார்ந்து இருக்குதோ அவங்க யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்க போக மாட்டாங்க, பாஸ்டர்கிட்ட ஆலோசனை கேட்க மாட்டாங்க. பாஸ்டர் கேட்கல, சத்தமா சொல்லுங்க. பாஸ்டர் பென்ஸ் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா?
பாஸ்டர் பென்ஸ், யூடியூப்ல போய் பாஸ்டர் பென்ஸ் அப்படின்னு போட்டு பாருங்க வருவார். அவர் சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது கேட்பாராம், ஏசப்பா நீங்க எது பேசுறதா இருந்தாலும் எங்க பாஸ்டர் மூலயமா பேசுங்க ஏசப்பா. எங்க பாஸ்டர் என்ன சொல்றாரோ நான் அதை அப்படியே என்ன பண்ணுவேன், நான் கேட்பேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஜெபித்த நாட்கள் உண்டு. அவர் சாட்சியில நான் கேட்டேன். அப்போ ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறோம், ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுறோம். பாஸ்டர்கிட்ட வந்து, பாஸ்டர் இதை நான் அப்படி ஆசைப்படுறேன், நான் வாங்கலாமா, என்ன செய்யலாம் பாஸ்டர்? அப்போ பாஸ்டருக்கு தேவ ஆவி கர்த்தர் வச்சிருக்கிறார், மெய்ப்பனுக்கு தேவ ஆவியை வச்சிருக்கிறார். அப்ப அந்த ஆலோசனை கர்த்தர் கொடுப்பார். வசனத்தை பார்ப்போமா? நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது? ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்க என்ன பண்ணிட்டு போவாங்க? விழுந்து போவாங்கப்பா. ஆலோசனை ரொம்ப நல்லது. சிலர்லாம் ஆலோசனை கேட்கறதுக்கே பிடிக்காது யாருக்கும். எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பாரு. ஆலோசனை நினைத்துமா அட்வைஸ். சிலருக்குலாம் அந்த அட்வைஸே பிடிக்காது. யார்ட்டையாவது போய் அட்வைஸ் பண்ணிட்டாலே போதும், இந்த வந்துட்டார் அட்வைஸ் பண்றதுக்கு, இந்த வந்துட்டார் ஆலோசனை கொடுக்கறதுக்கு அப்படின்றாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, அந்த ஆலோசனை அட்வைஸ் உனக்கு சுகத்தை கொடுக்கும், உன்னை பலப்படுத்தும். அப்போ நம்ம பாஸ்டர் கிட்ட வரோம், பாஸ்டர் இதை செய்யலாமா பண்ணலாமா? அப்போ அவங்க ஆலோசனை கொடுப்பாங்க. பிரதர், உங்களுடைய குடும்பம் எப்படி, உங்களுடைய வருமானம் எப்படி, என்ன சொந்த பணத்தை போட்டு எடுக்கிறீங்களா, இல்லை லோன் வாங்குறீங்களா, இல்லை டியூ கட்டி எடுக்கிறீங்களா, உங்களால் அதை நீங்கள் மேனேஜ் பண்ண முடியுமா? மாதம் 8000 ரூபா டியூவுக்கு போச்சுன்னா உங்கள் குடும்பத்தில் சம்பளம் எப்படி சமாளிப்பீங்க அப்படின்ற ஒரு ஆலோசனை நம்ம ஆண்டவர் நமக்கு தருவார். சில நேரம் ஆலோசனை கேட்க மனசு வராது. ஏன் மனசு வரல தெரியுமா? அதுக்கும் பைபிள் சொல்லுது. எடுங்க, சங்கீதம் 106ஆம் சங்கீதம், சங்கீதம் 106வது சங்கீதம் எடுத்துக்கிடுங்க. 106ஆம் சங்கீதம் 13வது வசனம் என்ன சொல்லுது? 106ஆம் சங்கீதம் 13வது வசனம். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். யாருடைய ஆலோசனைக்கு? தேவனுடைய ஆலோசனைக்கு இந்த ஜனங்கள் காத்திராம என்ன பண்ணிட்டாங்க? வனாந்தரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்தர வெளியில தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்படியே பாலை அந்த வனாந்தரத்துக்கு போவோமே, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கீழே இருக்கிறாங்க. மோசே மலைக்கு ஜெபம் பண்ண போறாரு. இப்போ மோசே மூலியமா தான் வார்த்தை வந்துகிட்டே இருக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இவர் 40 நாள் போய் காத்திருக்க போயிட்டாரு. இவர் வர லேட் ஆகி போச்சு, ஜனங்களுக்கு வெயிட் பண்ண முடியல. உடனே ஆரோன் கிட்ட போய் என்ன பண்றாங்க? ஏப்பா, எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுப்பா, அதுதான் எங்களை நடத்துன்னு சொல்லி தேவனுடைய மனிதனுக்காய் காத்திருக்காம தன்னுடைய ஆசைக்கு இடம் கொடுத்துட்டாங்க. நீங்க பாஸ்டர் கிட்ட வந்து உங்க ஆசையை சொல்லுவீங்கன்னா, பாஸ்டர் சில ஆலோசனையை கொடுப்பாரு, அதுல உங்களுக்கு எது பிரேக் ஆகும்? எத்தனை புரியுதுன்னு தெரியலையே. இயேசுவே எல்லாருக்கும் புரியட்டும் ராஜா. என் பிள்ளைங்க முகத்தை பார்க்க முடியல, என் பிள்ளைங்க எல்லாரும் எப்படி கேட்குறாங்கன்னு தெரியல, என் பிள்ளைகளுக்கு எல்லாம் புரியட்டும் ராஜா. அப்போ நீங்க சில ஆலோசனை கொடுக்க வரீங்க, ஆலோசனை கேட்க வரீங்க. அப்போ அந்த ஆலோசனைக்கு சில வார்த்தைகள் கொடுக்கும் பொழுது கண்டிப்பா உங்க ஆசைகள் நசுக்கப்படும், உங்க ஆசைகள் உடையும். ஆனா அந்தக்காக காத்திருக்காம தான் சுயத்துல போய் இவங்க கிட்ட கேட்டாலே இதுதான் சொல்லுவாங்க, இவங்க கிட்ட போனாலே இதுதான் சொல்லுவாங்க, எதுக்கு வீணா நம்ம போய் பாஸ்டர் காதுல போய் போட்டுக்கிட்டு வருவானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலோசனை கேட்க மனசு இல்லாம இருக்கிறோம்னா எதுனால அப்படி இருக்கிறோம்? ஆலோசனை ஏன் கேட்க மாட்டிக்கிறோம்? தன் மீது நம்பிக்கை. நம்ம பார்த்துக்கிடலாம், நம்ம பண்றது கரெக்டா தான் இருக்கும், நம்ம பண்றது எப்படிதான் இருக்கும்? கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எத்தனை சபைகளில் இருக்கிற பிள்ளைங்க தனக்கு வைத்திருக்கிற ஒரு தேவ மனிதன்கிட்ட போய் ஆலோசனை கேட்காம எல்லாம் தான் பார்த்துக்கிடலாம், எல்லாம் கரெக்டா தான் இருக்கும் நினைக்கிறாங்களோ, தன் மாம்ச புய பலத்தின் மீது நம்பிக்கை. அந்த சகோதரி சொல்லுவாங்க, ஏப்பா பாஸ்டர்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடலாம்ப்பா. அவர் சொல்லுவார், எல்லாம் எனக்கு தெரியும், நீ சும்மா இரு. இந்த சகோதரிமார்கள்லாம் நல்ல பிள்ளைகள். ஏப்பா நம்ம பாஸ்டர்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடலாம்ப்பா, என்ன செய்யலான்னு ஒரு ஆலோசனை கேட்டுக்கிடலாம்ப்பா, எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ சும்மா இரு. சில தம்பிமார்களுக்கு அம்மா அப்பா சொல்லுவாங்க, மக்களே பாஸ்டர்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கடா, இந்த வேலைக்கு போகலாமா வேண்டாமா, என்ன செய்யலான்னு கேட்டுக்கடா அப்படின்வாங்க.
அந்த பிள்ளைகள் சொல்லும், அம்மா நீ பேசாம இருமா, எல்லாம் எனக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா, பாரு மீசை முளைச்சிருச்சு பாரு, எனக்கு தெரியுமா, பாரு முடிக்கலாம் நான் பாரு ஹேர் ஸ்டைல மாத்திட்டேன் பாரு, எனக்கு எல்லாமே தெரியுமா, எனக்கு எல்லாமே தெரியுமா. எதனால அப்படி சொல்லுவாங்கன்னா, ஏன் ஆலோசனை கேட்க மாட்டாங்க? பைபிள் தெளிவு, ஆலோசனை இல்லாத இடத்துல கண்டிப்பா நீ விழுந்துதான் போவேன், இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இது அனுபவப்பட்டவன்பா, நான் அனுபவப்பட்டவன். ஊழிய பாதையில இண்டிபெண்டா நான் ஓடி 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 சுயாதீன ஊழியம் செய்து செய்து நிறைய காரியத்துல விழுந்து போனேன். நான் அழுத நாட்கள் உண்டு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஆலோசனை வேணும்பா, எனக்கு நீங்க பேசுறீங்க உண்மைதான், ஆனாலும் எனக்கு சில மூத்த ஊழியக்காரர்கள் ஆலோசனை கொடுத்தாங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்பா. நீதிமான்கள் கொட்டுவது என் தலைக்கு எண்ணெய போல இருக்கும்னு சொல்லி தாவீது சொல்றார். இன்னைக்கு யாரும் கொட்டுறதுக்கு மனசுல, யாராவது நம்மளை கண்டிச்சுட்டாங்கன்னா உடனே நம்ம அப்படியே ஒரு மாதிரி ஆகிருந்தோம். ஆனா தாவீது சொல்ற, ஒரு நீதிமான் என்னை கொட்டுவது என் தலைக்கு எண்ணெய போல இருக்கும். அல்லேலூயா. நிறைய இதை பேசணும்னா நிறைய பேசலாங்க. நேற்று நான் தியானிக்க இந்த ஆலோசனை என்கிற டாபிக்ல ஆண்டவர் அப்படியே நிப்பாட்டி இதை குறிச்சு நீ பேசுன, இந்த ஆலோசனை சொல்லி இன்னைக்கு முடிச்சிரு, போதும், அது போதும். இன்னைக்கு ஏன் இன்னைக்கு ஆலோசனை கேட்க நம்ம காத்திருக்க மனசுல, பாஸ்டர்கிட்ட போய் கேட்க மனசுல. ஆனா சில பிள்ளைகளை நான் பார்க்கிறேன், எதுவா இருந்தாலும் கேட்கிறாங்க, பாஸ்டர் நான் என்ன செய்ய. போன வாரம் கூட 2 நாளுக்கு முன்னாடி கூட சின்ன பிள்ளை, அதுக்கு செகண்ட் ஸ்டாண்டர்டோ தேர்ட் ஸ்டாண்டர்டோ போகுது, பாஸ்டர் என் பிள்ளைக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க என்கிட்ட. பாஸ்டர் என் பிள்ளைக்கு நான் என்ன செய்யலாம் சொல்லுங்க பாஸ்டர். அப்போ 2-3 காரியங்கள் பேசணும், எப்படி சிஸ்டர் செய்யலாம், இது நல்லதா. ஒரு 4 காரியம் நான் பேசும்பொழுது வசனத்தின் ரீதியாகவும் பேசுறேன், இயல்பாகவும் பேசும்பொழுது ஒரு தெளிவு கிடைக்குது. இப்படி சில பிள்ளைகள் பேசுறாங்க, 10க்கு 1 மாதிரி பேசுறாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். 10க்கு 1 பேசுது, மற்ற 9 எப்படி அலையுது அது பார்த்துக்கிடலாம். உனக்கு குழி ரெடியா இருக்குது. பைபிள் சொல்லுது, ஆலோசனை கேட்காத இடத்துல விழுவார்கள். இது சந்தேகமே இல்லை, இது சந்தேகமே இல்லை. ஆலோசனை கேட்கணும். அல்லேலூயா. ஆராதிப்போமே அவரை.